ஆக்சிடென்ட்னா தவறி விழுந்துருச்சு, எங்கேயோ மலைக்கு மேலே விழுந்துருச்சு. இவருக்கு என்னன்னா எப்படியும் 24 மணி நேரத்தில் ஹெலிகாப்டர் கண்டுபிடிச்சிடலாம், சேட்டலைட்ல இருக்கு ஒரு நம்பிக்கை. ஆனா அந்த ஆக்சிடென்ட் ஆகும்பொழுது ஏகப்பட்ட மழை வெள்ளம், அந்த ட்ரெயினை கண்டுபிடிக்க முடியல, தெரிவிக்கிறாங்க. உள்ள இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, பயந்துட்டாங்க. ஐயோ நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம், ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, வெளியே போறதும் முடியல, உடைக்க முடியாது, அவ்வளவு ஸ்ட்ராங்கான கண்ணாடி உள்ள மாட்டிடுச்சு. என்ன பண்றது பார்க்கும்போது ஒருத்தர் பார்க்கறாரு, ஒரு பார்க்கும்போது எழுதி இருக்குது, யாரும் பயப்படாதீங்க, நாங்க சேட்டலைட் ஹெலிகாப்டர்லாம் வச்சிருக்கோம், எப்படி வந்து கண்டுபிடிச்சிருவோம் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா எழுதி வச்சிருக்க இடத்துல. ஆனா நீங்க பாத்தீங்க இந்த ரூம்குள்ள இந்த பட்டனை தட்டினோம்னா 24 மணி நேரத்துக்கும் ஆக்சிஜன் சப்ளை ஆகும், உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அமைதியா இருங்க. அது தட்டிவிடாச்சு. இப்ப இருக்கிறாங்க. ஆனா அந்த ட்ரெயினை போய் காப்பாத்துறதுக்கு 28 மணி நேரம் ஆயிடுச்சு. 28வது மணி நேரத்துல போய் அந்த ட்ரெயினை காப்பாத்தி உடைச்சு பார்க்கும்போது அத்தனை பேர் செத்து கிடக்காங்க, உயிர் இல்லை. ஆனா அந்த சயின்டிஸ்ட் சொல்றாரு, இவங்க கண்டிப்பா காற்று இல்லாம ஆக்சிஜன் இல்லாம யாருமே சாகல, வேற ஏதோ காரணம் சொல்றாங்க. அப்போ என்ன நடந்துட்டு கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. என்னன்னா அந்த ட்ரெயின்ல 200 பேர் உட்காரலாம், அன்னைக்கு இருந்தது 20 பேர் தான். 200 பேருக்கு 24 நேரத்துக்கு ஆக்சிஜன் வச்சிருக்காங்க. அப்ப 20 பேருக்கு ஒரு 40 மணி நேரம் ஆகுமா தீர்வு இருக்கு. ஆனா அங்க இருக்க அத்தனை பேருமே படிச்சுட்டாங்களா? இன்னும் 24 மணி நேரத்துக்கு அப்புறம் ஆக்சிஜன் தீர்ந்து போயிடும், நாம செத்து போயிடும் நம்பிக்கை. அப்ப டைம் ஆயிட்டே இருக்கு, பயம் இல்லை, எப்படி காப்பாத்திடுவாங்க. அந்த 23ஆம் மணி நேரம் போகும்போது பயம், இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு, ஒருவேளை காப்பாத்தலைன்னா இந்த ஆக்சிஜன் தீர்ந்து போயிருமே சொல்லி பயத்துல இருந்து யாரோ ஒருத்தர் செத்துருப்பாரு. இந்த பயத்துல செத்ததை பார்த்துட்டாங்கல்ல, செத்ததை பார்த்தோன்னு மத்தவன் இப்படி 4 பேர் செத்துக்கிறது நடத்தாது. மனசாலே எல்லாரும் ஆமா செத்து போய் சொல்லி சொல்லியே அந்த டைம் பார்த்து செத்து போயிட்டாங்கல்ல. அப்போ மனசுதான் காரணம். கேன்சர் எய்ட்ஸ் உங்களுக்கு இருக்குதுங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லி இன்னும் 15 நாள்ல செத்துருவீங்க, என்னோட ரிப்போர்ட் பிரகாரம் நீங்க பையனா செத்து போயிரும் சொன்னா அதை நம்பினீங்கன்னா பையனா செத்து போயிருவீங்க. நம்பலன்னா 15 வயசு உங்களோட இருக்கு. பாத்தீங்கன்னா அந்த நம்பிக்கை தான், நீங்க நம்பிட்டீங்க. அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சிருச்சு. இந்த கவுண்ட் டவுன் உங்க உயிரை கொலை பண்ணுது. அதனால புத்திசாலி தயவு செய்து சொல்லாதீங்க, நானும் சொல்ல முடியும். அப்போ 15 நாள்ல சின்ன விஷயம் யோசிச்சு பாருங்க, 15 நாள்ல குணமாகும்னு சாரி செத்து போவீங்கன்னு சொன்னா சாகரம் இல்லையா? பாசிட்டிவா யோசிச்சு பாருங்க, 15 நாள்ல குணமாக முடியும் அதே நம்பிக்கை வச்சுன்னா குணமாயிட்டு போயிருக்கு. ஆனா என்ன பண்ணுவோம், நல்ல விஷயத்தை நம்ப மாட்டோம், கெட்ட விஷயத்தை நம்புவோம். 15 நாள்ல குணமாகும் சொல்லி அதை மருந்து கொடுத்து குணமாகும் சொல்லி குணமானதில்லை. என்ன யாரும் நம்புறதில்லை, ஆனா சாப்பிட்டு நம்புறோம். சைக்காலஜி, கெட்டதை நம்புறதும் நல்லதை நம்பாததும் சைக்காலஜி. ஒரு பார்க்ல உட்கார்ந்துருப்பீங்க, ஒருத்தர் ஓடி வந்து யாருமே தெரியல, ஒருத்தர் ஓடி வந்து வடையா அறிவு இருக்காது, என்ன பண்ணுவீங்க, போடா வடையா உடத்த அறிவு இல்லை, அப்பா அம்மா திட்டிடுவீங்க, கெட்டவங்க 4 பேர் திட்டிடுவோம், குடும்பத்துல திட்டிடுவோம். யோசிச்சு பாருங்க. இதே தனியா உட்கார்ந்துருக்கீங்க, ஒருத்தர் ஓடி வந்து யாருமே தெரியல, ஐ லவ் யூ என்ன பண்ணுவீங்க, ஐ டு லவ் யூ, ஐ டு லவ் யூ சொல்லுவீங்க. அப்ப மட்டும் சுத்தி பாப்பீங்க, என்னவா நீ யாரு, உன்னை யாருன்னே தெரியலையே, எதுக்கு எங்கிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்ற, என்ன காரணம் கேட்பீங்களா, திருப்பி சொல்லிட்டீங்களா? அப்போ கெட்டதுனா மட்டும் அடுத்து சொல்றீங்களா? இதே வடையா திட்டும் பொழுது சுத்தி முத்தி பார்த்துட்டு என்னவா நீ என்ன வடையான்னு சொன்ன, எனக்கு சம்பந்தமே இல்லையே, நீ யாரு கேட்டுருக்கமா? அப்ப என்ன, கெட்டதை உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நல்லதை அக்செப்ட் பண்ணிக்கிறதே இல்லை. என்னடா இப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? நான் எப்படி வந்து ஐ லவ் யூ சொன்னேன், கவலையில பேசிட்டு. அதனால இந்த மாதிரி எல்லாம் பிக்ஸ் பண்ணி சாக வேண்டிய அவசியம் இல்லை, பிக்ஸ் பண்ணி குணப்படுத்துங்க, அது பெருமை. நான் இந்த 10 நாள்ல கேன்சர் குணப்படுத்துவேன், குணப்படுத்த முடியும்னு நம்பி பாருங்க, குணம் ஆகும். இந்த டிவிடி வாங்கினீங்கன்னா இதுல வந்து 4 யோகான்னு ஒரு யோகா இருக்கும். இந்த யோகா 1.25 மணி நேரம் ஓடும். இந்த 1.25 மணி நேரம் நீங்க டிவி போட்டுட்டீங்கன்னா நான் வந்து சொல்லித்தர மாதிரி இருக்கும், நில்லுங்க, உட்காருங்க, கையாட்டுங்க, காலாட்டுங்க, படுத்துங்க. நான் சொல்றதை மட்டும் நீங்க இது பண்ணணும். நீங்க நான் என்ன சொல்றோம் அது மட்டுமே செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா 1.25 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்களும் ஆள் மனசு ஒன்று சேர்ந்துருக்கீங்க. அந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்கீங்க. இது எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன், கேட்டனால சொல்றேன். அப்போ 1.25 மணி நேரம்
நேரத்துல நீங்க அமைதியா உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லுவேன், இப்ப நீங்க உங்க ஆள் மனசோட நெருக்கமா இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையுடைய மிகப்பெரிய லட்சியத்தை 3 முறை திட மனதுடனும் நம்பிக்கையுடனும் சொல்லிக்கீங்கன்னு சொல்லியிருக்கேன். இது பாசிட்டிவா ரெக்கார்ட் பண்றாங்க. அதை பயன்படுத்தி டெய்லி இந்த யோகா பண்ணி 1.5 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு விஷயம் இல்லை, அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை அந்த இடத்துல பதிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்ணை திறந்துட்டீங்கன்னா இந்த பாசிட்டிவ் எனர்ஜி பதிவாகி நெகட்டிவ் எல்லாம் போயிடும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரிலாம் பாசிட்டிவ் வேணுமோ அங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆனா எது ரெஜிஸ்டர் பண்ணாலும் நடக்கும், கெட்டது பண்ணாலும் நடக்கும், நல்லது பண்ணாலும் நடக்கும். அதனால நீங்க ரெஜிஸ்டர் பண்றது ரொம்ப நல்லதா இருக்கும். என் பொண்ணு ஓடி போக கூடாதுன்னு பதிவு பண்ணிச்சுன்னா ஓடி போயிடுவாங்க. என் பொண்ணு என் கூடவே இருக்கு சொன்னா போடுறாங்க. புரிஞ்சுங்களா? பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்ற விதத்திலேயே பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு. அதுக்கு அந்த மாதிரி பார்க்கணும். நம்முடைய மனம், புத்தி, ஆன்மா பதிவுகளுக்கு நம்முடைய யதார்த்த வாழ்க்கைக்கும் நேரடி தொடர்பு இருக்கும் பொழுது நான் கடவுள் என்னும் வார்த்தையை எப்படி உணர்வது, நம்புவது? அதாவது அகம் பிரம்மாஸ்மி, நான் கடவுள். ஒரு கம்ப்யூட்டர் தான் கடவுள் வச்சுக்கங்களேன். ஒரு கம்ப்யூட்டர்ல, இது எனக்கு வேற வழியும் சொல்ல தெரியல, ஒரு கம்ப்யூட்டர்ல 500 GB மெமரி கெப்பாசிட்டி இருக்கு. இதுதான் கடவுள். ஒரு சின்ன ஃபோல்டர் ஓபன் பண்ணா அதுக்கு 1 GB கெப்பாசிட்டி கொடுத்தோம்னா இது ஒரு மனுஷன் வச்சுக்கணும். டோட்டல் பிரபஞ்சம் தான் கடவுள். அந்த பிரபஞ்சத்துல ஒரு சின்ன ஒரு மெமரி கெப்பாசிட்டியை நம்ம கொடுத்துருக்கு. கடவுள்ல ஒரு பாகம் தான் அது. நமக்குன்னு சில பதிவு இருக்கு இல்லைங்களா, அதுதான் நாம. நம்ம ஆழ்மன பதிவுல எதுவுமே இல்லைன்னா நான் கடவுள். அது ஏதாவது இருந்துச்சுன்னா நான். அப்போ என்னுடைய ஆள் மனசுல இதெல்லாம் பதிஞ்சிருக்கோம், அது என்னோடது, நானு. உங்களுக்கு படிச்சது நீங்க. உங்க ஆழ்மன பதிவு எல்லாம் தூக்கிட்டா நீ கடவுள். எழுதினா கடவுள். ஒண்ணுமே இல்லாம இருந்தா கடவுள். அதான் உண்மை. ஏதாவது போட்டா ஒரு சின்ன விளையாட்டு, அந்த விளையாட்டு முடிக்கிறதுக்காக ஒரு வாழ்க்கை, ஒரு டிராமா. அதனால நான் கடவுள்ங்கிறது உண்மை. நம்ம கிட்ட எந்த பதிவு இல்லைன்னா, பதிவு இருந்தா நான் தான். அதுக்கான பலன் அவர் செய்யணும். அதுக்கப்புறம் நான் வந்து கோயம்புத்தூர்ல ஒரு 3 வருஷமா யோகா சென்டர் வச்சு நடத்திட்டு இருந்தேன். நானே ஒரு லோனா ஒரு டிசைன் ஒன்று பண்ணி இந்த யோகா டிகிரி பார்த்தீங்கன்னு தெரியும், அது மாதிரி பண்றது. அப்போ எனக்கு பொள்ளாச்சியில் ஒரு நண்பர்கள் சொன்னாங்க, உளுவல்பேட்டு பக்கத்துல ஒரு ஐயா இருக்கிறாரு, அவர் யோகாலாம் சொல்லி தராரு, போய் கத்துக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும்னாங்க. சரி கிளம்பி போனேன். அவர்கிட்ட போயிட்டு, ஐயா நீங்க யோகா சொல்லி தருவீங்களாமா, எனக்கு சொல்லி கொடுங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, நீ என்ன பண்றேன்னா யோகா டீச்சரா இருக்கிறேன், என்ன யோகா பண்றேன் செஞ்சு காமினாரு. பொதுவாக என்ன பண்ணுவோம், நம்ம யாராவது யோகா செஞ்சு காமிச்சோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கே வித்தியாசமான ஆசனம், வக்ராசனம், மயூராசனம், கண்டதெல்லாம், இதெல்லாம் வந்து வித்தியாசமா இருக்கும். நம்ம வந்து நிறைய தெரியும் காட்டுக்காக செஞ்சு காமிப்போம். ஒரு 4 ஆசனம் செஞ்சு காமிச்சேன், வித்தியாசமான நல்ல சூப்பர் ஆசனமா, எனக்கும் தெரியும்னு. பார்த்துட்டு இருந்தவர், சரி தம்பி இந்த மாதிரி ஆசனம் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் பண்றேன், காலையில 1.5 மணி நேரம் பண்றீங்க, சாயந்தரம் 1.5 மணி நேரம் பண்றேன். அவர் சொன்னாரு, இதே மாதிரி நீ பண்றதுன்னா செத்து போயிடுவேன். நானு டெய்லி 5 நிமிஷம் தான் யோகா பண்றேன். அவருக்கு ஒரு 70 வயசு இருக்கும், 60 வயசு 70 வயசு இருக்கும். நீங்க நானும் ஓடலாமா, யாரு முதல்ல ஓடுறாங்க பார்க்கலாமா, நீங்க நானும் கை வச்சுக்கலாமா, யார் ஜெயிக்கிறாங்க பார்க்கலாமா கேட்கற. ஒன்றும் பண்ண முடியல, பார்த்தாலும் அப்படி இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ யோசிச்சு பார்க்குறேன், டெய்லி 3 மணி நேரம் யோகா பண்ற நானு ஒரு தாத்தா கிட்ட போய் எப்படி தோற்றுருக்கு. அவர் சொல்றாரு, நான் 5 நிமிஷம் தான் பண்றேன், நான் கற்றுக் கொடுக்குறேன், ஆனா நீ செய்யறது செய்யக்கூடாது, அதையும் சேர்த்து உட்படாது, 5 நிமிஷம் டைம் அவ்வளவுதான் பண்ணாரு. நான் நினைச்சேன் ஒண்ணு ஒரு லூஸா இருப்பாங்க, இல்ல பெரிய ஞானியா இருப்பாங்க, 2வது. சரி என்னதான் பார்க்கலாம் சொல்லிட்டு சரிங்க கத்துக்கிறேங்க. அவர் சொன்னாரு, வாரத்துக்கு 1 நாள் தான் சொல்லி தருவேன், 6 நாள் தான் சொல்லி தருவேன். வாரம் வியாழக்கிழமை காலையில கோயம்புத்தூர் கிளம்பினோம்னா, அவர் உடம்புப்பேட்டுக்கு அந்த பக்கம் ஒரு கிராமம், ஒரு சின்ன குடியில் ஒரே குடிசையில் இருக்கிறாரு. அவர் வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு 5 மணி நேரம் வேணும். கண்டுபிடிச்சு காலைல கிளம்பினோம்னா அவர் சாயந்தரம் 5 மணிக்கு தான் போய் சேருவேன். 5:30 மணி கிளாஸ் கிளம்பினா வீட்டுக்கு வந்து 12 மணி ஆயிடும். பார்த்துட்டு ஒரு நாள் அதை ஒதுக்கிட்டேன். 6 மாசம் போனேன், ஒரு நாள் 6 மாசம் போனேன். 6 மாசத்துக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, ஆமா 5 நிமிஷத்துலையும் பண்ணி 2 மணி நேரம் பண்ணதுக்கு பெனிஃபிட் எடுக்கலாம், இதை விட அதிகமா.
அதுக்கு பேர் அக ஒளி மெடிடேஷன் சொல்லி கொடுத்தாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இது வரைக்கும் எவ்வளோ ஆசனமா எவ்வளோதான் போயிருக்கிறேன், யாரும் 5 நிமிஷம் பண்ணி இவ்வளோ பெனிஃபிட் கிடைச்சி சொல்லி தரல. அது என்ன கான்செப்ட் சொல்லிடுங்க, ஆச்சரியப்படுவீங்க. ஆனா அதுக்கு 6 மாசம் ஆச்சு புரியிருக்கு. அவர் 5 நிமிஷம் சொல்லி தரல இந்த கான்செப்ட். நானும் புரிஞ்சுக்கிட்டேன். 5 நிமிஷத்துக்கும் 1/2 நேரத்துக்கு என்ன வித்தியாசம்? ஒண்ணு இல்ல, 5 நிமிஷமும் உங்க மனசு நீங்க செய்யற வேலையில லைக் அவ்வளவுதான். இதுக்கு யோகா பண்ண அவசியம் இல்லை. 5 நிமிஷம் நம்ம மனசும் நம்ம பாடியில் இருக்கிற டோட்டல் ஆக்ஷனும் ரெண்டும் ஒன்னா இருந்தா அதுவே போதும், ஒரு நாளுக்குள்ள காப்பாத்துது. எப்படின்னு கேட்டா பாருங்க, சிம்பிள். இது நிறைய இருக்கு, சிம்பிளா சொல்லி கொடுக்குறேன். வீட்டை செக் பண்ணி பாருங்க. இந்த 2 கையும் தொடைக்கு மேல வச்சுக்கணும். செய்ய வேண்டாம், பாத்துக்கங்க. எப்படின்னு பாத்துங்க. நான் சாம்பிள் சொல்றேன், அது புரிஞ்சுக்கிறதுக்காக. இல்ல உட்காருங்க, சும்மா புரிஞ்சுக்கிட்டா போதும். 2 கையும் தொடையில கை வச்சுட்டு கண்ணை என்ன பண்ணணும்னா, முன்னால பொதுவாக எப்படி பார்ப்போம்னா ஒரு குறிப்பிட்ட இடத்த பார்ப்போம். அந்த போட்டோ ஒரு மனுஷன் பார்த்துட்டு அப்படி பார்க்கக்கூடாது. கண்ணுக்கு முன்னால ஒரு டீ இருக்கும், கற்பனை பண்ணி டீ இருக்க மொத்த ஃப்ரேமையும் பார்க்கணும். மொத்தமா பார்க்கணும், ஒரு குறிப்பிட்ட இடத்த பார்க்கக்கூடாது. மொத்தமா டிவியில ஒரு போட்டோ தெரிய மாதிரி பார்த்துட்டு இந்த கையை என்ன பண்ணணும்னா 2 கையும் தொடைக்கு மேல வச்சுக்கிட்டு ஒரு கையை இல்லை உட்காந்து பார்த்து சொன்னா புரிஞ்சுக்கணும். ஒரு கையை லேசா மேல தூக்கணும். இது வரைக்கும் போனோம்னா அதுக்கப்புறம் மெதுவா கீழே வரும். அதே மாதிரி இந்த கை என்ன பண்றீங்க, மெதுவா தூக்குறீங்க, மெதுவா கீழே இருக்கீங்க. இதுதான் பயிற்சி. ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப கை தூக்குறீங்க. அது சூட்சம் இருக்கு தெரியுமா? இந்த கையை தூக்குறீங்கல்ல, தூக்குனதுல இருந்து இந்த இடம் போற வரைக்கும் ஒரே ஸ்பீட்ல போகணும். தான் முக்கியம். தூக்கும் பொழுது ஸ்பீடு கம்மி, ஸ்பீடு அப்படியே போகக்கூடாது. இந்த இடத்துல கை எடுத்தா கிராஜுவலா ஒரே ஸ்பீட் இருக்கணும். அந்த இடத்துக்கு போற வரைக்கும் ஒரே ஸ்பீட் இருக்கணும். போய் 2 செகண்ட் நின்று ஒரே ஸ்பீட்ல கீழே வரணும். கொஞ்சம் கூட ஸ்பீடு மாறக்கூடாது. இதுதான் ரூல்ஸ். இந்த ஸ்பீட்ல கொண்டு வந்து வச்ச உடனே இந்த கையை அதே ஸ்பீட்ல எடுத்துட்டு போய் ஒரே ஸ்பீட்ல ஸ்லோவா பாருங்க. எவ்வளவு இவ்வளவுதான். நீங்க பாருங்க, இது என்ன பெரிய பயிற்சின்னு கேட்டா ஒண்ணும் இல்ல. ஒரே ஸ்பீட்ல போகணும்னு மனசு எப்ப நீங்க ஒரே ஸ்பீட்ல எப்ப கொண்டு போறீங்களோ உங்க மனசுல எந்த எண்ணம் இருக்க முடியாது. எண்ணம் இருந்தா ஒரே ஸ்பீட்ல போகாது. 5 நிமிஷம் எந்த எண்ணமே மனசுக்கு இல்லாம இருந்தாவே அதுவே மிகப்பெரிய தியாகம். ஒண்ணு இல்ல, அவர் இந்த மாதிரி சொல்லி தரல பாருங்க. நான் அதுல இருந்து கத்துக்கிட்டு 6 மாசமா இருந்து கத்துக்கிட்டு இதான் சூட்சமனு புரிஞ்சுட்டு சொல்லி தரேன். அவர் எனக்கு 6 மாசம் பட்டாரு, கடைசி சொல்லி தரல. இதான் காரணம் நான் கண்டுபிடிச்சேன். இப்படி என்ன பண்ணுவாரு, உள்ள பயிற்சி. இப்படி கையை தூக்குங்க பாரு, நான் தூக்கி பார்ப்பேன். எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா மூச்சு அந்த வலது நாசி இடது நாசியில மூச்சு போயிட்டு இருக்கும் இல்லையா, இந்த 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ப்ராப்பரா போகும். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ஒரே மாதிரி மூச்சு இருக்குங்க, ஆச்சரியமா இருக்கும். நான் 1 மணி நேரம் உட்காந்து நாடி சுத்தி பிராணாயாமா பஸ்திகாரம் பண்ணிட்டு இருப்பேன். அப்பெல்லாம் கிடைக்காது, அந்த 1 நிமிஷம் கிடைக்குது. அப்போ ஒரே ஸ்பீட்ல போகணுங்கிற எண்ணம் எப்ப இருந்து ஒரே ஸ்பீட்ல போகுதோ மனசு உடம்பு புத்தியில ஒண்ணு சேர்ந்துருங்க. இப்படி ஒரே ஸ்பீட்ல போய் கீழே கையை வச்சு மறுபடியும் ஒரே ஸ்பீட்ல போய் கையை கீழே வச்சு கண்ணை இமைய ஒரே ஸ்பீட்ல மூடணும். ஒரு 3 செகண்ட் மூடி இருக்கணும். ஒரே ஸ்பீட்ல திறக்கணும். 5 செகண்ட் திறந்துருக்கணும். இப்படி 10 முறை பண்ணணும். இதுக்கு மிஞ்சி பண்ணா 1 நிமிஷம் தான். கை மேல போகுது கீழே வருது, கை மேல போகுது கீழே வருது. கண்ணு 10 முறை மெதுவா மூடி திறக்குது. இப்போ ஒரே ஒரு செஞ்சு பாருங்க. உங்க கண்ணை மெதுவா ஒரே ஸ்பீட்ல க்ளோஸ் பண்ணி 5 செகண்ட் வச்சு ஒரே ஸ்பீட்ல ஓபன் பண்ணி பாருங்க. உங்க கண்ணுக்கு அவ்வளவு சக்தி கிடைக்கும். இப்படி இப்படி நிறைய சொல்லி கொடுத்தாரு. எனக்கு ஆரம்பம் தெரியல. அதுக்கப்புறம் கையை தூக்கி இங்க வைக்கணும், இந்த கையை அங்க வைக்கணும், கழுத்து திருப்பணும்னு. எனக்கு ஒரே ஆச்சரியம். சும்மா கழுத்து திருப்பினா எப்படி சக்தி கிடைக்குது? சும்மா இப்படி சோதிச்சு பார்த்தா அவங்க சொல்லி தரல. இப்படி 6 மாசமா பயிற்சி பண்ணி பண்ணி அப்புறம் தான் புரிஞ்சது இதுக்குள்ள என்னமோ இருக்கு. அப்புறம் தான் புரிஞ்சது. இப்போ அந்த மாதிரி 1000 பயிற்சி நான் பண்ணுவேன். அவர் சொல்லி கொடுத்தது விடுங்க, நாம இப்படி வச்சுக்கலாம். தலையை கழுத்தை மேல மெதுவா கீழே இறக்கி கழுத்தை மேல இருக்கு நேரம் வச்சுட்டு கடன் பண்ணணும். முடிஞ்சு வச்ச ஒரு பயிற்சி வச்சா இப்படி கொண்டு போகணும், அப்படி கொண்டு என்ன வச்சுக்கலாமா? நானும் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு நாளைக்கு 2 ஆசனம் தான் பண்ணுவேன். அந்த ஆசனத்தை ஒரே ஸ்பீட்ல பண்ண முடிஞ்சிருச்சு.
நீங்க எவ்வளவு ஆசனம் கத்து வச்சிருப்பீங்கல்ல, ஒரே ஆசனத்தை நிக்கிறீங்கன்னா, ஒரு தாடாசனம்னா மெதுவாக அப்படி கையை தூக்கி அப்படி கையை மேலே போய் ஒரே ஸ்பீட்ல போய் ஒரு நிமிஷம் நின்று ஒரே ஸ்பீட்ல கீழே இறக்கி அப்படி கண்ணை மூடி திறந்து பாருங்க. ஒரு ஆசனம் பண்ணா 1 மணி நேரம் பண்ணதுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஒரு தடவை சூரிய நமஸ்காரம் பண்ணி ஒரே ஸ்பீட்ல பண்ணா அவ்வளவு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ ஏற்கனவே நமக்கு எல்லா ஆசனமும் எல்லா பயிற்சி செஞ்சு நாம இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தினா ரொம்ப நேரம் பண்ண வேண்டாம், கொஞ்சமா பண்ணா போதும். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது இதுக்கு பேர் தான் டாய்ச்சின்னு சொல்லி ஓசோ சொல்லி கொடுத்துருக்காரு. நிறைய பேர் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா யாரும் இது என்ன பண்ணுதுன்னு சொல்லி தெரியல. இது செஞ்சா குணமாகுது, செஞ்சா என்ன பண்ணுது. அது அர்த்தம் என்னன்னா, நாம நம்ம மூவ்மெண்ட்டை கவனிச்சா மனசு ஒன்றி போகுது, அவ்வளவுதாங்க. இப்ப அதுக்கப்புறம் ஒன்றி மேல போவோம். இதுக்கு பேர் அகவழி தியானம் பேரு. இது நிறைய டெக்னிக்லாம் இருக்கு. கூடி சீக்கிரமா ஒரு நாள் கிளாஸ்ல அவர் சொல்லிக் கொடுத்த எல்லா டெக்னிக்கும் சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒரு கிளாஸ் ஆரம்பிக்க போறாங்க. அதுக்கு அந்த டெக்னிக் எல்லாம் பயன்படுத்துற மாதிரி அதுக்கான சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் இது. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் மட்டும் வித் அவேர்னஸோட மனசும் புத்தி உடம்பு மூச்சு எல்லாத்தையும் ஒண்ணு சேர்ந்து ஒரு பயிற்சி பண்ணா அதுக்கே இவ்வளவு எனர்ஜி கிடைக்குதுன்னா 24 மணிட்டேன் முதல்ல பண்ணிட்டு இருந்தேன் அந்த பயிற்சியை. டெய்லி 5 நிமிஷம். இப்பெல்லாம் பண்றது இல்லை. எதுக்கு பண்றேன்? இப்ப நான் கையை ஆட்டும் பொழுது அவனசோட ஆட்டுறேன், மைக்கு பிடிச்சி பேசும்போது அவனசோட பேசுறேன், நடக்கும்போது அவனசோட பேசுறேன். இப்ப என்னாச்சுன்னா 24 ஹவர்ஸ்ல பயிற்சி பண்ணிருக்கேன், முடிச்சு. அவர் பார்த்து ஆச்சரியப்பட்டாரு. அவர் நடந்து வரும்போது காத்து நடந்து வருவாரு. அவர் நடந்து வரும்போதே தெரியும் இந்த அவேர்னஸ் நடந்து வராரு. அவர் என்ன பேசும்போது, தம்பி இங்க பாத்தீங்கன்னா கை வந்து எங்கேயுமே எந்த இடத்துலயும் கை வந்து இப்படி இப்படிலாம் போகாது, அப்படியே போயிட்டு இருப்பாரு. திரும்பி பார்த்து பாப்பாரு, எல்லாம் ஸ்லோ மோஷன் பண்ற மாதிரி இருக்கும் வித் அவேர்னஸ். நானும் முயற்சி பண்ணி பார்க்கறேன், முடியும். நான் கை கால் ஆட்டிடுறேன். எனக்கு ஆசை அது மாதிரி இருக்கணும்னு ஆசை. ஒண்ணு இல்லைங்க, 24 மணி நேரமும் நம்ம செய்யற அந்த மூவ்மெண்ட்டை வித் அவேர்னஸோட செஞ்சா இதை விட உலகத்துல ஞானம் இல்லை. அப்போ 5 நிமிஷம் பண்ணாவே அவ்வளவு பெனிஃபிட் கிடைக்குதுன்னா 24 ஹவர்ஸும் நாம வித் அவேர்னஸோட இருந்தா நாம தனியா யோகா மூச்சு பயிற்சி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அது ஆட்டோமேட்டிக் கிடைச்சிடும். ஆனா எடுத்தோம்னு அங்க போக முடியாது. இந்த பயிற்சிகள்லாம் செஞ்சு நம்ம பழகி ஒவ்வொருபடியா மேல போய் கடைசியா நம்ம போக முடியும். உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு போக சொல்லலாம். அதெல்லாம் அடிஷனல். அதெல்லாம் செய்யும்போது நம்ம முதல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல நம்ம போவோம்ன்றது இது அகவழி தியானம் பேருங்க. இது இன்னும் பல டெக்னிக்கெல்லாம் நான் சேர்த்திட்டு இருக்கேன். கூடி சீக்கிரமா அது ஒரு கிளாஸ் வைக்கலாம்னு இருக்கு. அப்போ அந்த ஃபுல் டெக்னிக் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த சிகிச்சை இப்போதைக்கு தமிழ்ல மட்டும் டிவிடியா இருக்கு. தமிழ் புக் வந்து பிப்ரவரி 14 ரிலீஸ் ஆக போகுதுங்க. அதுக்கப்புறம் உலகத்தில் இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லயும் இப்ப தெலுங்கு டிவிடி வந்துருச்சு, அடுத்தது கன்னடா மலையாளம் வந்துட்டு இருக்கும். இப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லயும் ஒரு டிவிடி ஒரு புக் ரிலீஸ் பண்ணுங்கிறது தான் மொத்த எண்ணம். இதுக்கு ஃபினான்ஸ் தேவைப்படுது. முடிஞ்சவங்க சப்போர்ட் பண்ணுங்க, டொனேஷன் மாதிரி கொடுக்கலாம். அது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா www.anatomictherapy.com.org அப்படிங்கிற வெப்சைட்ல போனீங்கன்னா இது வரைக்கும் ரிலீஸ் ஆன எல்லா விஷயமும் நீங்க ஃப்ரீயாவே பாத்துக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே. அதே மாதிரி உலகத்துல இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லயும் புக் டிவிடி ரெடி பண்ணா அதை ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி விட்டுருவேன். அப்போ எல்லா நாட்டுக்காரங்களும் ஃப்ரீயா பாத்துக்கலாம். யூடியூப்ல போய் பாத்துட்டாங்கன்னா செலவு மிச்சம், ஒவ்வொரு நாட்டிலையும் சொல்ற டைம் மிச்சம், எல்லாரும் பாத்துக்குவாங்க. ஆக மொத்தம் இந்த ஒரு 2-3 வருஷத்துல உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துங்கிறது தான் ஒரு எய்மா போயிட்டு இருக்கு. முடிஞ்சவங்க அதுக்கு உதவி செய்யுங்க. அதே மாதிரி வேற ஏதாவது நிகழ்ச்சி நடக்குதுன்னா அந்த நோட்டீஸ்ல பார்த்துட்டு வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் இருக்கும். அதை பார்த்துட்டு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா அங்கே அனுப்பிச்சு வச்சிருங்க. மேற்கொண்டு சந்தேகம் இருந்துச்சுன்னா முதல்ல ஃபாலோ பண்ணுங்க, டிவிடி வாங்குங்க, முழுசா ஃபாலோ பண்ணுங்க. சந்தேகம் இருந்தால் இமெயில் மூலமா உங்களோட டவுட் அனுப்புங்க, இல்லை நீங்க ஃபோன் பண்ணி பேசிக்கலாம். அதே மாதிரி இப்போ வந்து நான் ஒருத்தர் எல்லா இடத்துக்கும் போக முடியலங்கிறதுனால ப்ரொஜெக்டர் வாங்கி வச்சிருக்கேன் நிறைய. உங்க ஊர்ல யாராவது இந்த விஷயத்தை உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்ந்து என்ன இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரொஜெக்டர் கொடுத்து அவங்க நீங்க ஒவ்வொரு ஊரா போய் ஒவ்வொரு காலேஜ் ஸ்கூல் அசோசியேஷன்லாம் போயிட்டு ப்ரொஜெக்டரை போட்டு காமிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி முடிஞ்சதுன்னா நீங்க செய்ய நினைச்சீங்கன்னா நீங்க ப்ரொஜெக்டர் மூலமா இல்லை டிவி மூலமா போட்டு காமிச்சீங்கன்னா அவங்களுக்கு சேர்ந்துடும். அப்புறம் ஒரு கேலண்டர் இருக்குங்க, அடுத்த வருஷத்துக்கான கேலண்டர் போட்டிருக்கு. இதுல வந்து சாப்பாடு எப்படி சாப்பிடணும், தண்ணி எப்படி, இந்த விஷயம் இல்லைங்களா, இந்த விஷயம் மட்டும் போட்ட மாதிரி இருக்கு.
இதை வீட்டில் போய் மாட்டிட்டீங்கன்னா அடிக்கடி இதை பார்க்கும்போது ஞாபகம் வரும், இந்த மாதிரி சாப்பிட்டோமான்னு ஞாபகம் வரும். தேவைப்பட்டு அதை வாங்கி போய்க்குங்க. டிவிடி இல்லாதவங்க தயவு செய்து வாங்கிட்டு போங்க. ஏன்னா டிவிடி வீட்டில் இருந்துச்சுன்னா திரும்ப திரும்ப பார்க்கணும். தேவைப்படும் டிவிடி வாங்கிக்கோங்க. இந்த டிவிடியில் யோகா, முத்ரா, வர்மா இருக்கு. இது தேவைப்பட்டா வாங்கிக்கோங்க. இந்த புக்கு ஃப்ரீயாக கிடைக்குங்க. இந்த புக் வாங்கிக்கோங்க. இது எல்லா விஷயங்களும் இருக்கு. நீங்கள் ஒரு பேப்பர் கொடுப்பாங்க. அந்த பேப்பரில் ஒரு ஃபோன் நம்பரு, இமெயில் ஐடி, இந்த நிகழ்ச்சி சம்பந்தமான கருத்து இருந்தால் எழுதி கொடுத்துட்டு போனீங்கன்னா இதை எழுதி கொடுத்துட்டு புக்கு வாங்கிக்கலாங்க. அதை எழுதி கொடுத்தீங்கன்னா மறுபடியும் இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது ஒரு மெசேஜ் வரும். நான் சொன்னேன் இல்லைங்களா, என்னோட குருநாதர்னு சொல்லி ரங்கராஜ் ஜின்னு இருக்கிறாரு கவுண்டம்பாளையத்தில். அவரோட ஃபோன் நம்பர் அந்த புக்லேயே இருக்கும். கவுண்டம்பாளையத்தில் இருப்பார். அவர் தான் முக்கியமான குருநாதர். அவர் நேரடியாக சிறப்பு சிகிச்சை அளிக்கிறார். சிறப்பு சிகிச்சைன்னா நான் மொத்தமாக பேசிடுறேன். நீங்கள் போனீங்கன்னா உட்கார வச்சு உங்களுடைய பிரச்சனையை சொல்லலாம். அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து உங்கள் பிரச்சனைலாம் சொன்னீங்கன்னா அதெல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு என்ன தீர்வுங்கிறத சொல்லுவார். சில டக்கு பஞ்சில் சில பாயிண்ட்ஸ் கொடுப்பாரு. அவருக்கு நிறையா வைத்தியம் தெரியும். உங்களுக்கு என்ன வைத்தியங்கன்னு அவரே முடிவு பண்ணி கொடுப்பாரு. தேவைப்பட்டால் கவுண்டம்பாளையத்தில் இது கோயம்புத்தூர் இருக்கிறனால உங்களுக்கு பெனிஃபிட்டு. இந்த வெளியூரில் இருக்க சொல்லும்போது அவங்களாம் வர முடியாது. தேவைப்பட்டால் நீங்கள் போய் பார்த்துக்குங்க. என்னுடைய மானசீக குருநாதர் வேதாத்திரி மகரிஷி ஐயா அவர்கள். இந்த மாதிரி நிறைய குருநாதர் இருக்கிறாங்க. அவ்வளோ பேர் சொல்ல முடியாது. ஏன்னா நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலே ஒரு குருநாதர் இருக்கிறாங்க. எனக்கு அவ்வளோ பேர் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. 1-2 பேர் கிடையாது. எத்தனையோ பேர் எவ்வளோ சொல்லிக் கொடுத்ததை நான் என்ன பண்ணியிருக்கேன், மொத்தம் சொல்லிக் கொடுத்ததை நான் மொத்தமாக ஜூஸ் மாதிரி போட்டு கொடுத்துட்ருக்குறேங்க. அதனால் இந்த டிவிடியை கேட்குறவங்க, இந்த நிகழ்ச்சி அட்டன் பண்ணுறவங்க, நான் பேசுகிறதுல ஏதாவது வித்தியாசமாக ஒரு தவறோ இல்லை கரெக்ஷனோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்தையெல்லாம் இமெயில் ஐடி இருக்குது, anatomictreatment@gmail.com. வெப்சைட் இருக்குது www.anatomictherapy.com இல்லை .org. இந்த வெப்சைட்டில் வந்துட்டு நீங்கள் எனக்கு சஜஷன் கொடுக்கலாம். உங்களுக்கு இருந்த புக்ஸு, டிவிடி நிறைய பேர் வச்சுருப்பீங்க. ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு அனுப்பி வச்சிங்கன்னா அதை வச்சு என்ன பண்ண போகிறேன், நான் படிச்சுட்டு இன்னும் நல்ல விதத்தை சொல்லிக் கொடுக்க போகிறேன். வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் யாராருக்கெல்லாம் நல்ல விஷயமெல்லாம் தெரியுதோ